வர்ஷினி, நீ எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? என்னாலதான் சேது இவ்ளோ பிரச்சனையும். நான் சரியா நெக்லஸ தேடி பார்த்திருக்கணும். நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். தமிழ் பாவம் இல்ல. விடு, நீ தெரிஞ்சு பண்ணல. தமிழ் சிஸ்டருக்கு எல்லாமே புரியும். எல்லாம் எங்க அப்பாவையும் அம்மாவையும் சொல்லணும். நாக்குல அப்படியே தேல் கொடுக்க வச்சுக்கிட்டு சுத்துறாங்க. நடந்த சம்பவத்துக்கு ஜனாமா மட்டும் வீட்டுல இருந்திருக்கணும். இந்நேரம் எங்க அப்பாவையும் அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. நான் தமிழ் சிஸ்டரை எப்படிதான் சமாதானப்படுத்த போறேனோ தெரியல. இங்க பாரு தமிழ், நான் உங்க அம்மா தங்கச்சி எல்லாம் பாத்துக்கிறேன். இது நமக்கு பழக்கப்பட்ட ஏரியா தானே, ஒன்றும் பிரச்சனை வராது. நீ அப்பப்ப வந்து பாத்துக்கோ. இங்க பாரு, நீ அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் வந்தனா. ஏன் ஆண்டி? அதுக்கு இல்ல தமிழ், நீ இங்க தங்கக்கூடாது. இது உன் வீடு இல்லைல்ல, அதுதான் உன் வீடு. நீ முதல்ல கிளம்பு. இல்ல ஆண்டி, எனக்கு அவங்க முகத்தை பார்க்க கூட பிடிக்கல. தமிழ், நீ வாழ போன வீடு அது. இந்த சின்ன பிரச்சனைக்காக நீ உன் வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு வரத என்னால ஏத்துக்க முடியாது. தயவு செஞ்சு போ தமிழ். பிரச்சனை நடக்கும்போது சிபி தம்பியும் இல்ல, அம்மாவும் இல்ல. அவங்க வந்து பாக்கும்போது நீ வீட்டுல இல்லாம இருந்தா அப்புறம் அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ கிளம்பு. என்ன தமிழ்? இல்லம்மா, என்னாலலாம் போக முடியாது. ஏய் தமிழ், பயமா? என்ன இவ இப்படி பண்றா? கொஞ்சம் பொறுத்துக்க ஜெயா. அவ கண்ணு முன்னாடியே அவ தங்கச்சி அவமானப்படுத்திருக்காங்க. அவ மனசு ஆற கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். எங்க போயிட போறா சொல்லுங்க? அவளால சிபியை விட்டு இருக்க முடியாது ஜெயா. போயிட்டு கை கால் முகம்லாம் அலம்பிட்டு வாங்க, நான் சமையல் ஆரம்பிக்கிறேன். போங்க. அந்த ஊர்ல இந்த ஸ்வீட் ரொம்ப ஸ்பெஷல். தமிழுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அதான் அவளுக்கு வாங்கிட்டு வந்தேன். எல்லாரும் எடுத்துக்கோங்க. தமிழ், ஒரு நல்ல காஃபி எடுத்துட்டு வா. என்ன சேது, அம்மா சைலண்டா இருக்க? ஸ்வீட் எடுத்துக்கோ. என்னங்கம்மா? என்ன முத்து, நீ காஃபி எடுத்துட்டு வர? தமிழ் எங்க? ஏன் எல்லாம் ஒரு மாதிரி சைலண்டாவே இருக்கீங்க? என்ன மீனா? அத்தை, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடுங்க அத்தை. நான் கேட்கறதுக்கு பதில் மட்டும் சொல்லு. தமிழ் எங்க? அத்தை, இந்த வீட்ல நாங்க இத்தனை பேர் இருக்கோமே, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? அவதான் உங்களுக்கு முக்கியமா? தமிழ் எங்க? சேது, என்ன நடந்துச்சு? ஜனமா, என்னத்த என்ன வேலை இதெல்லாம்? உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்றது, திருந்தவே மாட்டீங்களா? சின்ன பொண்ணு அவ, என்ன பேச்சு பேசிருக்கீங்க? அவ உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணா? அவ இந்த வீட்டுல இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல. அதான் அவளையும் அவ குடும்பத்தையும் இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க. நாங்கெல்லாம் வீட்டுல இல்லாத நேரத்துல இப்படி ஒரு அசிங்கமான வேலையை பார்த்திருக்கீங்கல்ல? சிபி, நீ உன் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்க, பார்த்து பேசு. இவங்க பார்த்து பேசுறாங்களா? அவங்க பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்து இருந்தியாமா? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாமா? நம்ம வீட்லயே ஒரு பொண்ணு இருக்குமா, அவன் வேலை இப்படி யாராவது பலி போடுனா உனக்கு வலிக்காது?
மாப்ள, இப்ப எதுக்கு நீ யாரோ ஒருத்திக்காக உன் குடும்பத்தை எதிர்த்து பேசிட்டு இருக்க? மாமா ப்ளீஸ் நீங்க பேசாதீங்க. நீங்களும் அத்தையும் பண்ணதை என்னால மன்னிக்கவே முடியாது. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க மாமா. நீங்க எல்லாம் சீ. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஜனம்மா. தமிழும் கேட்கல, தேனும் கேட்கல. அழுதுட்டே வீட்டை விட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு ஜனம்மா. அப்பா சிபி, என்னப்பா அழாதீங்கப்பா. நான் எதுக்குப்பா இத்தனை வருஷம் கழிச்சு மீண்டு வரணும்? தமிழ் என் சொந்த தங்கச்சி பொண்ணு. அவளை மொத்த குடும்பம் சேர்ந்து அவமானப்படுத்துறாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியல, அவங்கள தடுக்க முடியல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, அழாதீங்க. டேய், அவங்க ஜனாம பேத்திங்கடா. நம்மகிட்ட இருக்கிற சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்துலயும் அவங்களுக்கு சம பங்கு இருக்குடா. அப்படிப்பட்ட பிள்ளைங்க மேல திருட்டுப்பட்ட சுமத்தி அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு போக வச்சிருக்காங்க. சிபி, நீ சொல்லுப்பா, இது நியாயமா? எனக்கு முன்னாலே அவங்களுக்கு தெரியும்ல, இத்தனை நாள் அவங்க இந்த வீட்டுல இருந்திருக்காங்கல்ல. இப்படி எல்லாம் யோசிக்க வேண்டிய ஆளுங்களா அவங்க? இல்லப்பா தேனு, அவங்க ஃபேமிலியில இருக்கிற யாருமே கனவுல கூட இப்படி ஒரு செயலை செய்ய மாட்டாங்கப்பா. கோடி ரூபா அவங்க கண்ணு முன்னாடி இருந்தாலும் அதை எடுக்கணும்னு அவங்களுக்கு தோணாதுப்பா. கரெக்டா சொன்னப்பா. இவங்க இந்த குடும்பத்தோட ரத்தம்டா. இந்த குடும்பத்தோட வாரிசுக்கு அப்படியெல்லாம் தோணாது. ஆனா கணேசனும் அமுதாவும் சேர்ந்து என் ரத்தம் கொதிச்சிச்சுப்பா. எங்க நான் அதிகமா பேசினா என் தங்கச்சி பிள்ளைங்கன்னு தெரிஞ்சிருமோன்னு பயந்துதான் என்னால எதுவுமே பண்ண முடியாம தடுமாறி நின்ன. ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு சிபி. சிபி ப்ளீஸ் சிபி, உடனே கிளம்பு. அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள திரும்ப நம்ம விட்டு கூட்டிட்டு வந்துரு. அவங்க நம்ம கூட தான் இருக்கணும். அவங்க வெளியெல்லாம் போய் கஷ்டப்படக்கூடாது சிபி. நீ உடனே கிளம்பு சிபி. நீ சொன்ன எல்லாரும் கேட்பாங்கப்பா. அப்பா, அவங்களுக்கு இப்படி நடந்தது பெரிய அவமானம் தான், பெரிய தப்பு. அதுக்கு பதிலாக தான் கணேசன் மாமாவையும் அமுதாவத்தையும் நல்லா திட்டேன்னு. ஆனா திரும்ப அவங்கள போய் கூட்டிட்டு வர முடியாதுப்பா. ஏன் சிபி, ஏன் அப்படி சொல்ற? அப்பா, உண்மையை சொல்லணும்னா அவங்க இந்த வீட்டை விட்டு போனது நல்லதுதான்.